ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 4வது எபிசோடில் சொல்லியிருந்தேன், எங்கள் ஊர் கருப்பாயின் அப்பாவை யாருன்னு கண்டுபிடிக்க வந்தப்போ தான் தாத்தா கூறிய தகவல் எல்லாம் கேட்டு நைட்டு ஃபுல்லாக எங்கள் ஊர் கருப்பாய் ஹீரோயினே தூங்காமல் டென்ஷனில் தனது அம்மாவின் ரூமில் ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு தேடி பார்க்குறாங்க. அப்போ அது லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப் எடுத்து பார்க்கும்போது அதில் பாஸ்வேர்டு போட்டிருக்கு. ஸோ தம்பியை கூப்பிட்டு, தம்பி அம்மாவோட லேப்டாப் இருக்குது, அதில் ஏதாவது தகவல் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தாக்கா பாஸ்வேர்டு போட்டிருக்கு. ஹீரோயினி தான் அம்மாவோட லேப்டாப்பில் தான் அம்மாவோட டேட் ஆஃப் பர்த்து மற்ற டீட்டெயிலெலாம் போட்டு பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ட்ரை பண்ணுறாங்க, கிடைக்கல. ஸோ தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியும் பார்க்குறாங்க. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அம்மா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ டென்ஷனில் திருப்பணும் லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தான் தம்பியை கூப்பிட்டு இது மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது தம்பியும் ட்ரை பண்ணுறாரு, கிடைக்கல. அப்போ உடனே சொல்கிறாப்புல, அக்கா நீ கவலைப்படாத, ஏஐ டெக்னாலஜி வச்சு நம்ம பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தான் அம்மாவோட மேரேஜ் நினைவுகள் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னொரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தான் அப்பாவோட இல்லாமல் வேறொருவரோட தான் அம்மா இருக்கிற ஃபோட்டோக்கள்லாம் நிறைய இருக்குது. அது என்னென்னு பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில் ஒவ்வொன்றா பார்க்குறாங்க. பார்த்தாக்கா தான் அம்மா பீச்சில் இருக்கிறதாகவும் வேறொருத்தரோட நினைவுகளை பேசி கொண்டு இருக்கிறதாகவும் அது மாதிரியான பெரிய படங்கள் மற்றும் தான் உட்காந்து அமர்ந்து பேசுகிற மாதிரி பீச்சில். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தான் அம்மாவோட தோளில் சாஞ்சிருக்கிறாரு. யார் இவருன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் எல்லா ஃபோட்டோஸையும் பார்க்குறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மண்டே பிச்சுட்டு ஹீரோயினை ரொம்ப கஷ்டத்தில் என்ன நம்ம அப்பாவை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா இந்த லேப்டாப்பில் இவ்வளோ பெரிய அதிர்ச்சியான தகவல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷேக் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் அம்மா எங்கே கல்லூரியில் படித்தாங்களோ அதில் ஃபோட்டோஸு, தம்மோட லவ்வோட மெமரிஸு எத்தனையோ அந்த லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. தான் நினைவுகள் எல்லாமே இவ்வளோ சேகரித்து வச்சுருக்கு அம்மா. நம்ம என்னால் தான் அப்பா யாருன்னு சொல்லலை இவ்வளோ நாளாக. இப்பொழுது இன்னொருத்தர் இதில் தான் அம்மா வாழ்க்கையில் இருக்கிறன்றதையும் சொல்லலுமா வச்சுட்டாங்க. இதை பற்றியெல்லாம் ரொம்ப டென்ஷனாகி பார்க்கும்போது என்ன பண்ணுறதுனே புரியாமல் பயங்கரமாக டென்ஷனாக கத்திட்டு தான் அம்மாவோட பேசியெல்லாம் ஃபோன் எடுக்கிறா. அது பார்த்திங்கன்னா தான் பாட்டி கூப்பிட்றாங்க. தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கலை. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா கீழே தான் தாத்தாவோட பாட்டியோட இந்த ஃபோட்டோவை காமிச்சு இதில் இருக்கிறது யாருன்னு கேட்குறா. தாத்தா பாட்டி பார்த்திங்கன்னா எங்களுக்கு யாரும் தெரியாத மாதிரி, யாருமே தெரியலையே, புதுசாக இருக்குது, என்னன்னு சொல்கிற நீ ஒன்றும் புரியலைன்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப சத்தம் போட்டு ஹீரோயினி கத்திட்டு அடுத்ததாக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது தான் அப்பாவை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை தான் அம்மாவோட முதல் காதலனை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு 6வது எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி. சப்போஸ் நீங்கள் இதை முதல்ல பார்க்குறீங்க இந்த எபிசோடு அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் 5 எபிசோடு இருக்குது, அதில் போய் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி.